இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு ரத்தம் வச்சு பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 1 கப்பு ஆட்டு ரத்தம், 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, மிளகு 1 டீஸ்பூனு, மஞ்சள்தூள் கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரத்தம் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் போட்டிருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பூண்டை போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் 3 போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வச்சுக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சிறு தீ வச்சே வறுக்குங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு ரத்தத்தை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா ரத்தத்தை மிளகுத்தூள் போட்டு நல்லா பிசைந்துக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதான் நல்லா காரமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா கலந்து வச்ச ரத்தத்தை நம்ம அதை வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம கலந்து விடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ரத்தம் பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டு நல்லா சூடாக பரிமாறி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.